இதே தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு உண்டான கவர்மெண்ட் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம வந்து டேரெக்டாக தான் போய் வாங்கிட்டுருப்போம். ஆனால் இப்போ டேரெக்டாக நம்ம போய் வாங்காமேவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆன்லைனில் புக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம போய் டேரெக்டாக போய் வாங்கலாம். அதுக்குன்னு உண்டான நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்க் இப்போ நான் தொட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த லிங்க்கு தான். ஸோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்து போகும். இதோ பாருங்கள், இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பயனாளியின் பெயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல ஆதார் நம்பரை வந்து ஃபில்லப் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அது வந்து கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு சும்மா போட்டு காமிச்சிருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்பா பேர், அப்படி இல்லைன்னா நீங்கள் கணவன் பேர் கல்யாணம் முடிஞ்சவங்களா இருந்தால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கணவனோட பேர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து பாலினம் வந்து ஆணா பெண்ணா, அதாவது நம்ம கவின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம பெண் தானே, அப்போ வந்து பெண் சொல்லி கொடுத்துக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வகுப்பு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பொது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைபேசி எண், ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. அதில் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடித்தோட்ட காய்கறி தொகுப்பு டெரஸ் கார்டன் கிட் அப்படின்னு இருக்கிறதுல இந்த டிக்கை நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா வரும், இந்த டிக்கை இது பண்ணிங்கன்னா கீழே வந்து இப்படி காட்டும், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி காட்டும்போது 1 தொகுப்பு தேவை, 2 தொகுப்பு தேவைன்னு கேட்டிருக்குல. இதில் வந்து நமக்கு வந்து 2 கிட்டு தேவைன்னா 2 இது கொடுக்கணும். ஒரு கிட்டு போதுன்னா 1 வந்து கொடுக்கணும். இதே மாதிரி தான் காய்கறிகளுக்குள்ள விதைகளுக்குள்ள தொகுப்பு வெஜிடபிள் சீட்ஸ் கிட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து 1 தொகுப்பு தேவையா 2 தொகுப்பு தேவையான்னு கேட்கும். அதில் உங்களுக்கு 2 கிட்டு வேணுன்னா 2 காய்கறி விதை வேணால் 2 கொடுத்துக்கோங்க, எல்லாம் 1 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இதில் வந்து என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த சூடோமோனோஸ், அசோஸ்பைரிலம், நீம் ஆயில், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே 1 தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து அது வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆகாது. ஒரு தொகுப்பு பெறலாம்ங்கிறது ஓப்பன் ஆகாது. அந்த டிக்கை மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பொருட்களை அறிய இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதில் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ப்பு பைகள் வந்து மொத்தம் வந்து 6 எண்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ தேங்காய் நார் கழிவுகள் கட்டி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 6 எண்கள் மொத்தம் வந்து உங்களுக்கு 12 கிலோ கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்புறம் காய்கறி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா 6 காய்கறி விதை கிடைக்கும். நம்ம 2 வேணும்னு சொல்லி கேட்டோம்னா அப்போனா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மொத்தம் வந்து 12 காய்கறிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அசோஸ்பைரிலம் அது 200 கிராம் கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே 1 தான் கிடைக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் பாக்டீரியா, அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி, வேப்ப எண்ணெய், நீம் ஆயில், இது எல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ கிடைக்குமோ அதோட ரேஷியோ வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைகள் கையேடு, அதாவது ஒரு சின்ன புக்லெட் மாதிரி, இது எப்போ முளைக்க வைக்கணும், எப்போ முளைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து பாதுகாக்கிற உண்டான ஒரு மெத்தடு மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு இதில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் விதைகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் வந்து லிஸ்ட்டு கொடுத்து இதில் ஏதாவது ஒரு 6 விதைகள் வந்து நம்ம வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம 2 கேட்டிருந்தோம்னா 12 வகைகள், ஒரு 2 தொகுப்பு வேணும் கேட்டிருந்தோம் 12 வகைகள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டத்தில் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய மூலிகை செடிகள் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. அதுதான் இது. பப்பாளி கன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கன்று, முருங்கைக்கன்று, கருவேப்பிலை, திப்பிலி, கற்பூரவள்ளி, புதினா, கத்தாழை, இதெல்லாம் கூட கொடுக்காங்க. இந்த செடியும் நம்ம வந்து வேணுனாலும் வாங்கிக்கிடலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 15 ரூபா அப்படி தான் இருக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விதை தலை திட்டம் சொல்லிட்டு இதுவுமே வந்து 12 வகை காய்கறி விதைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து வெளியில் எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னா இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னா 900 ரூபா இருக்கும். ஆனால் மானிய விலையாக 675 ரூபா வந்து நமக்கு 75% கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 900 ரூபா மதிப்புள்ள இந்த கிட்ட நம்ம 225 ரூபா மட்டும் கொடுத்து
நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாங்கிக்கிடலாம். ஸோ வந்து ஒரு கிட்டு வாங்குனா ரூ. 225 மட்டும் நீங்க வந்து குடுத்துட்டு, 6 தேங்காய் எண்ணெய் கழிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பையி, அப்புறம் காய்கறி விதைகள், இந்த உரங்கள் எல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அ நீ பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு பயனாளி இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஒரு ஆதாருக்கு மொத்தம் 2 தொகுப்பு வரை பெறலாம். 2 கிட்டு வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு இதெல்லாம் இந்த ஒவ்வொரு ரேட்டுமே இதில வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மொத்த விலை எவ்வளோ வரும்? நமக்கு மானியமா இதில எவ்வளோ கிடைக்குது? எல்லாமே இதில வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து இதில இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுலலாம் நீங்க எதுவும் ஃபில் அப் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்துக்கங்க. என்னென்ன கிடைக்குங்கிறத பார்த்துக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்ன செய்ய போறீங்க அப்டின்னா, இதில வந்து பகுதி வகை ஏரியா டைப்ப நீங்க வந்து கிளிக் பண்ணணும். நீங்க நகர்ப்புறமா இருந்தா நகர்ப்புறம், கிராமப்புறமா இருந்தா கிராமப்புறம். நான் நகர்ப்புறம் குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து வட்டாரம் கேக்கு. நம்ம வந்து நீங்க நகர்ப்புறம் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அடுத்து வட்டாரத்த வந்து கிளிக் பண்ணி, இதையுமே நீங்க என்ன செய்யணும்? ஃபில் அப் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம இதையுமே வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். வட்டாரம், மாவட்டம் இப்ப பாருங்க, இதில வந்து நான் வந்து எனது கோயம்புத்தூர், சென்னை நீங்க எந்த ஊரோ, அந்த இத வந்து அந்த மாவட்டத்த வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா, தேர்ந்தெடுக்கணும். நீங்க கோயம்புத்தூர்ன்னு இப்போ வந்து போறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எங்க கிடைக்குதோ, அந்த இது வந்து அடுத்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சென்னை குடுக்குறீங்க அப்டின்னா, சென்னையில வந்து எங்கெங்க குடுக்காங்களோ, அந்த ஆப்ஷன் வந்து இதில வந்து காமிக்கும். இப்ப நான் சென்னை குடுத்துருக்கேன். சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வட்டாரத்த வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுது. இதில வட்டாரத்த நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில நம்ம வந்து வட்டாரத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து கேக்க நகர் அந்த மாரி எனக்கு வந்து நேத்து நான் இது பண்ணும்போது காமிச்சது. இதில சென்னை குடுத்துருக்கேன். கொஞ்சம் அப்படியே மெதுவா வந்து லோட் ஆகுது இது. ஸோ இந்த மாரி இருக்கு. இதில நான் வந்து சென்னை குடுத்துருக்கேன். குடுத்ததுக்கப்புறமா இதில இந்த இப்போ ஓப்பன் ஆயிட்டு பாருங்க. கேகே நகரா, அண்ணா நகரா, பெரம்பலூரா அப்படிலாம் திருவான்மியூரான்னு கேக்கு. இதில உங்களுக்கு எது நீங்க வந்து பக்கத்தில போய் வாங்குற மாரி இருக்கோ, அந்த இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் அண்ணா நகர் கிளிக் பண்றேன். அண்ணா நகர் வட்டாரத்தில ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆகலல்ல, இப்போ ஓப்பன் ஆயிட்டு. கொஞ்சம் மெதுவா ஆகுது சரிங்களா? ஸோ அண்ணா நகர வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் உங்களோட வீட்டு அட்ரஸ் ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ, அந்த அட்ரஸ் வந்து குடுங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா ரிஜிஸ்டர் ஆகும். இல்லன்னா ரிஜிஸ்டர் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் குறியீடு அதாவது பின்கோட் நம்பர் அதையும் எழுதிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட் நம்பர் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சூஸ் ஃபைல்ஸ் பயனாளியின் புகைப்படம் நம்மளோட ஃபோட்டோ வந்து அதில வந்து இத அப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே கேமரால வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா? அந்த ஃபோட்டோவ உள்ள வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பயனாளியின் ஆதார் புகைப்படம் நம்மளோட ஆதார வந்து ஒரு ஜெராக்ஸ் மாரி எடுத்து அத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து இந்த சூஸ் ஃபைலுக்குள்ள வந்து நம்ம வந்து இது பண்ணணும். போட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார்ம் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணிட்டோம். ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்மிட் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம். அதில ஆதார் நம்பர் இதெல்லாம் கரெக்ட்டா குடுக்கலல்ல, அதனால வருது. நீங்க தப்பா குடுத்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கும். கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வரும் சரிங்களா? ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எதுக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதில வந்து ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த ஃபோன் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அந்த நம்பர நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேர் இங்க தான் ஃபில் அப் பண்ணுவோம். பேருக்குலாம் மேல உங்களோட விண்ணப்ப எண்ணை வந்து உள்ளிடவும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதில தான் நமக்கு வந்து மெசேஜ் ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர தான் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருதோ, அத வந்து நம்ம வந்து எப்படி குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே கேப்பிட்டல் லெட்டர்ல அந்த கேப்பிட்டல் லெட்டர் எப்படி இருக்கோ அத வந்து கிளிக் பண்ணி, இத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்குன்னா, வந்திருக்குங்கிற மாரி அப்ரூவ்டு, சக்சஸ்ஃபுல் அந்த மாரி வரும். வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்யலான்னா, நீங்க உடனே வந்து இங்க போயிரலாம். வாங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட் வந்து ஒரு தடவ போயிட்டு இல்லன்னு சொல்லி வர வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க டைரக்ட்டா உங்களுக்கு அங்க வந்திருக்கும். நீங்க போய் வாங்கிக்கிடலாம். சரிங்களா? உங்களுக்கு என்னைக்கு மெசேஜ் வருதோ, மெசேஜ் வந்ததுக்கு அன்னைக்கோ, இல்லன்னா அதுக்கு மறுநாளோ போய் நீங்க எப்படியாவது வாங்கிருங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துரலாம். இதே போல அடுத்தடுத்த வந்து அ ஒரு பதிவுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுமே செடிகள் இது எல்லாமே நம்ம வந்து சேல் பண்றோம். நம்மகிட்ட வாங்கணும் விருப்பம் உள்ளவங்களுமே நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அடுத்து நான் வந்து ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல், ஆஃபர் வீடியோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாமே போடும்போது உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.